ஃபஸ்ட்டு லைப்ரரி இல்லை அந்த 150 இயர்ஸ்க்கு முன்னாடி தான். அதுக்கப்புறம் லைப்ரரியாக வந்து வேணால் கன்வெர்ட் பண்ணாங்க. கேமரா வந்து நமக்கு அலோவ் பண்ணல. நான் ரிஸ்க் நம்ம போகிற எல்லா மோஸ்டான இடத்துக்குமே பார்த்தீங்கன்னா கேமரா வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்னும் எல்லாமே இது என்ன தெரியுங்களா, வீடு கட்டுற ஜல்லிக்கல், 20 mm ஜல்லிக்கல், முக்கா அரை ஜல்லியா அந்த இடத்தாச்சு. நான் ரெஸ்யூம் தான் பண்ணுறேன். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் தான் நம்ம கெஃபேக்கு வரணுச்சோம். இதான் வந்துட்டோம். ஸோ நம்ம என்ட்ரி ஆகலாம். அப்போலாம் உள்ள போய் பார்ப்போம். பார் அண்ட் ரெஸ்டாரண்டா? அங்கே பார்க்க பார்க்கிங் எல்லாம் போட்டாங்க. இவ்வளோ கட்டிட்டு இதுதான் ஆர்கிடெக்சர் பிளானிங். ஸோ நம்ம லொக்கேஷன் வந்துட்டோம். கூட ஸோ நம்ம லொக்கேஷன் வந்தாச்சு. இது ஒரு வேலி ஆக்சுவலி. ஃப்ரெண்ட் இந்த ஸ்பேஸை பற்றி சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் இதை பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம். ரொம்ப நல்லா இருக்கு இந்த இடம். பார்க்கிங்லாம் இருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி. இது வந்து மழை பெஞ்சா தண்ணி ரன் ஆஃப் ஆகாம பெனட்ரேட் ஆகும். நல்லா இருக்கு. ஸ்டோன், இந்த ஸ்டோன் இதோட நேம் என்ன? ரேண்டம் ரபிள் தான். ட்ரை ரேண்டம் ரபிள் இது பேர் ஆக்சுவலி. இது ரொம்ப அழகான விஷயம். இது வந்து என்னன்னா மழை பெஞ்சா தண்ணி வந்து ஸ்டாக்னட் ஆகாம வெளியே வந்துடும். ஸோ லேண்ட்ஸ் ஆமா ஏர் ப்ரெஷர் வெளியே வந்துடும். ஸோ ஸ்டாக்னட் ஆகாது. நல்ல மேட்டர் ஆக்சுவலி. நல்ல மேட்டர். இது வந்து ஓல்ட் ஸ்கூல் ஆக்சுவலி. இதுதான் ஃபாலோ பண்ணோம். இது இவங்க பண்ணியிருக்காங்கல்ல. அதை வர போலாம். ஃபர்ஸ்ட் வச்சோம் சாப்பிடுவோம். நல்லா இருக்கு ஆக்சுவலி ஸ்பேஸ் ரொம்ப. கெஃபே மேலேயா? தேங்க்யூ. ஃப்ளவர் ஆக்சுவலி நம்ம ஊருக்கு வந்து ஃப்ளவர் தான் வந்து ஆமாம் நல்லா இருக்கு. ஸ்பேஸ் ரொம்ப நல்லா இருக்கு. வியூ எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. வியூ கொஞ்சம் வந்து பயமா இருக்கு. நல்லா இருக்கு. So mindscape.
ஆக்சுவலி இந்த ஸ்பேஸ் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ண பெர்மிஷன் இல்லை. நான் உங்களுக்கு பெர்மிஷன் கேட்டு கொஞ்சம் இடத்த மட்டும் ஷூட் பண்ணியிருந்தேன். பட் அது வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்க மாட்டேன். நான் சொன்னது வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் இப்போ நம்ம வீடியோக்குள்ள நான் கொடுத்துருப்பேன். ஸோ இது கீழே வந்து ரூம்ஸ் இருக்குது. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஓகே, கண்டிப்பாக நம்ம டைம் இந்த இடத்துல ஸ்டே பண்ணி நான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்பேஸ். ஃபுட்டெல்லாம் நல்லா தான் இருந்தது. ஃபுல் லைட்டை ட்ரை பண்ணோம். ஸோ அங்கேருந்து நான் வியூ பார்த்துருப்பேன், நல்லா இருக்கு. போகலாம், கிளம்பும். இப்போ நம்ம வேற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம போகிறோம். டின்னருக்கு வேற ரீசன்னால அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏன்னா டைம் இல்லை நமக்கு. ஸோ அதனால் அந்த ரெஸ்டாரண்ட் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்க என்ட்ரி இருக்கு பாரு, ரூமுக்கு இங்க என்ட்ரி இருக்கா? நைஸ். ஃபர்ஸ்ட் கீழே என்ன சொல்றாங்க? என்ட்ரி இருப்ப பார்த்தேன், இந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப அழகா இருந்தது. ஸ்டெப்ஸோட எக்ஸிகியூஷன் ப்ளஸ் டீட்டெயில் ரொம்ப அழகா இருந்தது. நான் ஜூம் பண்ணுறேன். ஸோ ரேண்டம் லெவல் பண்ணிட்டு தென் அதுக்கு மேலே டாப் ஆஃப் ஸ்டோர் வச்சிருக்காங்க. அதான் இது மெயின் ரீசன் என்னன்னா, ஆக்சுவலி இது டிசைனோட நல்ல ஒரு டிசைன் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா இருந்தது. என்னன்னா, இதெல்லாம் வந்து ஒரு மேட்டர் சின்ன விஷயம் தானே என்னன்னு யோசிக்கலாம். ஊட்டி வந்து அதிகமாக ரெயின்ஃபால் இருக்கிற ஏரியா. ஸோ அப்போ என்னன்னா, ஹில் ஸ்டேஷனுனால ஸோ மழை அப்போ இப்போ அங்கே ஹையர் போர்ஷன் இருக்க அப்படின்னா மழை வந்து நிலத்துல ஊறிச்சுன்னா தண்ணி வந்து வெளியே டிஸ்சார்ஜ் ஆகணும், இல்லைன்னா வந்து லேண்ட்ஸ்லைட் ஆகிடும். ஸோ அதனால தான் இப்போ இது மாதிரி இந்த ரேண்டம் ரஃப் பண்ணியிருக்கனாலன்னா, ஸோ தண்ணி இருந்ததுன்னா இதில் வந்து சீப்பேஜ் ஆகிட்டு வெளியே வந்துடும். இன்கேஸ் இது காங்கிரீட்டில் பண்ணியிருந்தாங்க, இந்த கேப்ஸை வந்து பேக் பண்ணியிருந்தாங்கன்னா தண்ணி அங்கே ஸ்டோரேஜே வெளியே வர முடியாமல் ப்ரெஷரில் இது வந்து கொலாப்ஸ் ஆகிடும், இல்லைன்னா சாஞ்சிடும். ஸோ அதான் சின்ன சின்ன விஷயம். நான் அவங்க ஸ்டெப்பும் அதை கொண்டு அதை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. தென் ஆக்சுவலி பேக் சைடு வந்து நான் போயிருந்தேன். ஸோ நான் பேக் சைடு போயிருந்தேன். அதுவுமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஃபயர் பிளேசஸ் இருந்தது, ரூம்ஸ்லாம் இருந்தது, அது எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் அது இங்கே வந்து கான்ஃபரன்ஸ் ரூம் இருக்குது, மீட்டிங் ரூம் இருக்குது, ரூம்ஸ் வந்து 7 ரூம்ஸ் இருக்குது. அந்த ரூம்ஸுமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப 7 ரூம் தான் இருக்குது. ஆமாம், ரொம்ப அழகாக இருக்குது ஸ்பேஸ். நம்ம கண்டிப்பாக வந்து இங்கே ஸ்டே பண்ணணும். சரி, ஓகே, பார்ப்போம். இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு ரெஸ்டாரண்ட்டில் அங்கே போயிட்டு நான் வீடியோலாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, நம்ம இப்போ போகிறது இங்கே தான் போகிறோம். இது வந்து லைட் அண்ட் லைஃப் அகாடமி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபிக் வந்து சொல்லி கொடுக்குற ஒரு காலேஜ். இது ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு ஃபேமஸான ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணுது. ஸோ அந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம போகலாம். ஸோ இப்போ லாங் ஷாட் வியூ காட்டலாங்கிறதுக்காக நான் இங்கே இறங்கணும், காட்டலாம். இது வேலி பார்க்கலாம். நாங்கள் கேம்பஸ்க்குள்ள வந்துட்டோம். ஆக்சுவலி நாங்கள் கேம்பஸ் வந்து கிட்டத்தட்ட 1.5 hours ஆச்சு. இப்போ வந்து பர்சனலாக வந்து அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து எங்களுக்கு வந்து ஒரு பர்சனல் டூர் கூப்பிட்டு போனாங்க. எல்லா ஸ்பேஸ், ஈச் அண்ட் எவ்ரிதிங் எல்லாமே பார்த்தோம். இப்போ அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டோம். ஸோ வந்து எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அப்படி ஒரு ஸ்பேஸை காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி போயிடுவோம். இந்த கேம்ல இருக்குல்ல, இந்த கேம்ல ஒரு ஹைலைட் இந்த ஸ்பேஸுக்கு. செம்மையா இருக்கு ஆக்சுவலி போட்டோஸ். இந்த போட்டோஸ் ரொம்ப அழகா இருக்கு. இது ஆர்கிடெக்சர் ரொம்ப ராவா இருக்கு பாருங்க. அண்டர் வாட்டர் இதெல்லாம் வந்து ப்ராஜெக்டா இருக்கும்.
இது வந்து இதே கேம்பஸ் நினைக்கிறேன் இல்லையா, வேற கேம்பஸ். இது அது வெளியாது. இது ப்ராடக்ட் சாஃப்ட்லைட்டா அதெல்லாம் அவங்க எக்ஸ்பிளைன் ரெஸ்டாரண்ட் ஆக்சுவலாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணப்ப நாமளே ஒரு வருஷம் வந்து படிக்கலாமான்னு எனக்கு ஆசை இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. நம்ம எப்படியே வந்தோம்? இந்த லைட்டிங் நல்லா இருக்கு பாருங்க. ஃபோட்டோகிராஃப்ஸ் வச்சதுக்காக அந்த லைட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்கைலைட் எண்டில். ஷூட் ஃபார் காஷ். ஆக்சுவலி இந்த காலேஜ் வந்து ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணது. இந்த கேம்பஸ் ஜெய்சிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கிடெக்ட். இப்படியே கிளைம் பண்ணோம், இப்படியே போனோம். ஆமா இல்ல இப்படியே போனோம். போயிட்டு கீழே வரணும். ஓகே கீழே இறங்கி சுத்திட்டு அந்த கோட்டியாடு இங்கே கோட்டியாடு அதான் கோட்டியாடு அங்கே பார்த்தோம். ஆமா இப்படிதான் போனோம். இப்படி போய் அப்படி வந்து ஆடிட்டோரியம் அப்படி வந்துடும். நல்ல ஸோ நம்ம இப்போ ஜெப்டன் வரோம். இந்த பில்டிங் எல்லாமே சஸ்டைனபிள் டிசைன் பண்ணது. இங்கே இருக்க ஸ்டோன். ஆமாம் இப்படி வந்தோம், இது இப்படி கீழே போயிட்டு மறுபடியும் வர நினைக்கிறேன். ஸோ அதுதான் இந்த இடம் தான் இப்போ நம்ம மேலே வந்தது. இப்படி வந்தோம், ஒவ்வொரு லெவலில் இருக்கும். இந்த ஸ்பேஸ் நல்லா இருக்கு. இந்த சிட்டிங் ஸ்பேஸு, ப்ரீஸ் நல்ல ப்ரீஸ் வர மாதிரி. இங்கே போனோமா இது ஸ்டுடியோ? லைப்ரரி அது நம்ம பார்த்தோம். இந்த கோட்டியாடு தான் சூப்பர். இது இந்த கோட்டியாடு இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த என்ட்ரி இருக்குல்ல, விண்டோ உள்ள வந்து இப்படி மேலே போகுது. ரெயின் வரப்ப ரொம்ப அழகா இருக்கு. இடம் ஸோ இது வழியா ப்ரீஸ் வந்ததுன்னா இதுக்குள்ள என்ட்ரி ஆகி இப்படி போயிட்டு ஏர் வெளியே போயிடும். இது ரொம்ப அழகா இருக்குது. இது வியூ. கீழே ஆடிட்டோரியம், மேலே வந்து ஷூட்டு. இப்படியே போலாமா, இப்படி போயிடலாமா? இது வந்து ஆடிட்டோரியம். ஆக்சுவலி நாங்கள் வந்து போய் பார்த்தோம், இப்போல்லாம் லாக் பண்ணிட்டாங்க. நான் வந்து ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறேன். இதோடது நான் வீடியோஸில் ஆட் பண்ணுறேன் ஃபோட்டோஸை. வியூ பாருங்க எப்படி இருக்கு. டைம் 3 o'clock இருக்குல்ல? ஆமா இருக்கும். 3:11. நம்ம நெக்ஸ்ட் எங்க போகணும் வச்சிருந்தோம்?
ரயில்வே ஸ்டேஷன். அது போற வழி தானே. சொல்லிட்டு போயிடலாம் உங்ககிட்ட. போட்டோ எடுக்காம போனா அப்படி. ஆமா, ஆக்சுவலா நம்ம அதுல ஏறி அவர் கிளாஸ் ரூம் இருந்ததுல, அங்க கிளாஸ் ரூம் அது மேல டைனிங்ல இப்படி வந்து அதுல வந்து அப்படி இறங்கணும். இல்ல இது ரொம்ப வெல்கமிங்கா தான் இருக்கு ஸ்பேஸ். பரவாயில்ல. ஸோ இது ஒரு கிளாஸ் ரூம். இது வந்து டைனிங் போடுறது. இதுதான் வந்தோம் நம்ம, இப்படிதான் வந்தோம் நம்ம. அப்படி போய் ஆமா, எஸ் டைனிங் இதுதான் வந்தோம். ஸோ இது ஒரு கிளாஸ் ரூம். ஸோ இதுதான் என்ட்ரி. இப்படி வந்து என்ட்ரி ஆகிட்டு இல்லை அப்படியே கீழே போயிட்டு அப்படி மேலே வந்து இப்படி வந்தோம். ஓகே, இப்போ நம்ம கடைசியாக பார்த்தது காலேஜ் கேம்பஸை பார்த்துருப்பீங்க. அந்த கேம்பஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபிக்கான படிக்கிற காலேஜ் அது. ஸோ காலேஜ் நீங்கள் ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் அந்த காலேஜ் வந்து தாராளமாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இதெல்லாம் மோஸ்ட்லி வெளியே தெரியாத ஒரு காலேஜ் இது. அது குவாலிஃபிகேஷன் என்னன்னா, நீங்கள் வந்து 12th முடிச்சுட்டு ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். லைக் அதுக்கு விஷுவல் கம்யூனிகேஷனாக இருந்தால் ரொம்ப ப்ரிஃபரபுளாக இருக்கும். ஏன்னா லைக் சின்ஸ் அது ஒரு மீடியாங்கிறனால. ஸோ எனி டிகிரி, ஆனால் நீங்கள் அதுதான் படிக்கணும் அவசியம் இல்லை. எனி டிகிரி வேணால் நீங்கள் வந்து படிக்கலாம். படித்து முடிச்சுட்டு உங்களுக்குன்னு ஒரு பேசிக் போர்ட்ஃபோலியோ இருக்கணும். அதாவது இப்போ நீங்கள் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கும். அந்த போர்ட்ஃபோலியோவை நீங்கள் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும். அந்த இன்டர்வியூ ப்ராசஸில் அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு இயற்கையாக பார்த்தீங்கன்னா 60 கேண்டிடேட்ஸ் தான் வந்து அவங்க வந்து எடுக்கிறாங்க. செலக்டிவாக தான் எடுக்கிறாங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபியில் இருக்கிற எல்லா திங்ஸுமே கவர் பண்ணுறாங்க. லைக் ப்ராடக்ட்டு, ஃபேஷனு, ஆட்டோமொபைல் சொல்லிட்டு எல்லாமே வந்து அவங்க கவர் பண்ணுறாங்க. எல்லாமே ப்ராக்டிக்கல் செஷன்லாம் வந்து எல்லாமே ப்ராக்டிக்கல் செஷன் தான். ஸோ எதுவுமே வந்து வெறும் தியரியாக மட்டும் கிடையாது. 1 year ஃபுல்லாகவே உங்களுக்கு ப்ரோக்ராமே அப்படி தான் அசைன் பண்ணுறாங்க. அண்ட் தென் அது இல்லாமல் அவர் வந்து லைக் அந்த காலேஜ் வந்து லைக் ரன் பண்ணுறவர் பார்த்தீங்கன்னா நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குது அவருக்கு. ஸோ அதனால் அதுக்குன்னு பர்டிகுலர் ப்ரொஃபஷன் இருக்கிற ஆட்களை வந்து கூட்டிகிட்டு வந்து அவங்கள வந்து டீச் பண்ண வைக்கிறாங்க. அண்ட் தென் இந்த கேம்பஸில் வந்து ஸ்டே கிடையாது. ஸோ வந்து ஸ்டே வந்து டவுனில் தான் பார்த்தணும். ஸோ நீங்கள் வந்து போகிறதுக்கு டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. இது ஜஸ்ட் ஃபார் நாலேஜ் ஷேரிங்க்கு தான் நாங்கள் சொல்கிறோம். தென் அதுக்கப்புறம் 1 yearக்கு பார்த்தீங்கன்னா 7 lakh சம்திங் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் உங்களுக்கான எக்யூப்மெண்ட்ஸ், ஃபோட்டோ கேமரா, அது எக்யூப்மெண்ட்ஸ்லாம் உங்களோட நீங்கள் தான் ஒன்றில் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் இதுதான் வந்து பேசிக்காக அவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. பட் அதெல்லாம் நீங்கள் ஃபோட்டோகிராஃபி படிக்கணும்னா இது வந்து நல்ல இன்ஸ்டியூஷன் தான். நீங்கள் வந்து இது நீங்கள் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணலாம், மற்றவங்க கூட ரெஃபர் பண்ணலாம். ஸோ ஊட்டியோட லாகில் வந்து நம்ம இதோட வைண்ட் அப் பண்ணுறோம். நான் ஆல்மோஸ்ட் இப்போ 4 ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் மேட்டுப்பாளையம் ஏர்போர்ட், கோயம்புத்தூர் ஏர்போர்ட் போயிட்டு அங்கேருந்து சென்னைக்கு நீங்கள் நைட்டு வந்து ரீச் ஆகிடுவேன். பட் எனக்கு ஒன்றும் இல்லை, லாரி பஸ் தான். ஸோ ஜென்ரலாக எல்லாரும் பண்ணுற மாதிரி போகிற வர்றது எல்லாத்தையும் காட்டிட்டு போர் அடிக்க வேண்டாம் அப்படிங்கிறனால தான் நான் அதை காட்ட விரும்பல.
தென் எப்பவுமே இந்த கேம்பஸ்மே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக காட்டிருக்க மாட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ப்ரைவேட்டாக தான் எங்களுக்கு எல்லாமே டூர் காட்டினாங்க. தென் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நான் பர்மிஷன் கேட்டோம். பர்மிஷன் கேட்டதுக்கப்புறம் கொடுத்தாங்க. அதனால தான் எல்லாமே லைக் வாக்கபிளாக தான் நான் வந்து ஷூட் பண்ணியிருப்பேன். இண்டோர் மோஸ்ட்லி இருந்திருக்காது. அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு இமேஜஸாக வந்து நான் எடிட்டிங்லேருந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன் இண்டோர் ஸ்பேசஸ் எல்லாத்தையுமே. ஸோ அப்கமிங் வர வீடியோஸில் நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே க்ளியராகவே பர்மிஷன் வாங்கி கொஞ்சம் லைக் ஆன் ஸ்பாட்லேயே பேசுகிற மாதிரி பண்ணுறேன். ஏன்னா இந்த எபிசோட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து வாய்ஸ் ஓவராக தான் இருந்திருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி நம்ம போகிற எல்லாமே கொஞ்சம் எலைட்டான ஸ்பேஸுக்குனால அந்த ப்ரைவசி மற்றவங்க டிஸ்டர்ப் ஆகுறதுனால நம்மளால வந்து ஆன் ஸ்பாட்டில் பேச முடியறதில்ல. அதனால தான் வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. தான் இல்லை வாய்ஸ் ஓவராக சில இடம்லாம் இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு வர எபிசோட்ஸில் நான் அதை அவாய்ட் பண்ணி வாய்ஸோட பேசுகிற மாதிரி நான் பிளான் பண்ணுறேன். ஸோ ஹோப் யூ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்கமிங் நெக்ஸ்ட் எபிசோடில் நல்ல ஒரு ஆர்கிடெக்சர் ஸ்பேஸோட நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் கூட கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அன்டில் திஸ் இஸ் மதன்.